தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர், அதிமுகவின் பொதுச் செயலாளர், மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்களின் செயல்கள் கட்சியை முன்னெடுத்து கொண்டு போற வழிமுறைகள் எல்லாரையும் இணைந்து ஒன்னாக வேலை செய்யணும் அப்படிங்கிற அவருடைய எண்ணங்கள், அது செயல்களாலே நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லாமே என்னை கவர்ந்தது. மக்களுடைய சேவையை நல்லபடியா ஒவ்வொருத்தருக்குமே அரசியல் கட்சி மூலமாக மக்களுக்கு, பொதுமக்களுக்கு அவங்களுடைய உரிமைகள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலை செய்யறதுக்கான இது சரியான கட்சியாகவும் ஒரு சரியான இடமாகவும் அப்படிங்கிறது எனக்கு முழு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. அதனால இன்னைக்கு நான் கிட்டத்தட்ட 25 வருஷமாக பாரதிய ஜனதா கட்சியில இருந்திருக்கேன் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். சில நாட்களுக்கு முன்னாலேயே நான் விலகி வந்தேன் வேற சில காரணங்களுக்காக. ஆனா நல்ல காரணங்களுக்காகவும் சரியான காரணங்களுக்காகவும் சரியான நேரத்திலையும் அதிமுகவில் அண்ணன் எடப்பாடியாரின் முன்னிலையில் இன்னைக்கு கட்சியில சேர்ந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்கு. உங்களுடைய பணிகள் அடுத்த கட்டமா எப்படி இருக்க போகுது அது நீங்க பார்க்கதான் போறீங்க. ஏன்னா ஒரு விஷயம் நான் பெருமைக்குன்னு சொல்லல, நான் இப்படிதான் அப்படிங்கறது இத்தனை வருஷமா 30-40 வருஷமா உங்க கண்ணு முன்னாடியே என்ன பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு பொறுப்பு இல்ல ஒரு வேலை அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டா நான் இறங்கி வேலை செய்வேன் அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியும். அரசியல்ல என்னுடைய ஈடுபாடு இது வரைக்கும் அப்படிதான் இருந்திருக்கு, இனிமேலும் அப்படிதான் இருக்கும். நான் சொல்லல, இன்னும் தீவிரமாக நடக்கும் அப்படிங்கிறது, நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் ஒரு சரியான இடமும் கிடைச்சிருக்கு அப்படிங்கறது நான் முழுசா நம்புறேன். கடந்த நீங்க பாஜக வெளியே வரும்போது கொடுத்த அந்த அறிக்கையில பாஜகவில ஒரு பெண்களுக்கான அந்த பாதுகாப்பு விஷயங்கள் பத்தி எல்லாம் நீங்க பேசிருந்தீங்க. அதை பத்தி இல்லைங்க, தவறா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்ல வேற யாரையாவது ஏதாவது ஒரு அறிக்கை நீங்க படிச்சிருக்கீங்களான்னு தெரியல. நான் இந்த விஷயம் எதுவுமே நான் பேசல. நான் எதுக்காக விலகி வந்திருக்கேன் அப்படிங்கறது காரணங்கள் நான் ரொம்ப தெளிவாகவே நான் வெளிப்படுத்தியிருந்தேன். சொல்ல வேண்டிய விஷயங்கள் அதுலயே நான் சொல்லியிருக்கேன். இன்னும் விளக்கமா சொல்லணும்னா கண்டிப்பா அதுக்கான நேரம் வரும். நம்ம எல்லாரும் இனிமே இன்னும் நிறைய நம்ம சந்திக்க போறோம் அப்படிங்கறதும் நான் உறுதியோட என்னால இன்னைக்கு சொல்ல முடியும். கண்டிப்பா நம்ம சந்திக்கலாம், இன்னும் விவரமா கண்டிப்பா நாம பேசலாம். இல்லைங்க, சில விஷயங்கள் மியூச்சுவலாக இருக்கும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். உண்மையை சொல்லணும்னா எல்லாத்த விட அம்மா என் மனசுல எத்தனை வருஷமா இருக்காங்க அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரியும். இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அதிமுக அப்படிங்கிறது அம்மாவுடைய பார்வையிலையும் இல்ல அம்மாவுடைய நடவடிக்கையிலையும் அவங்களுடைய கனவு என்னவா இருக்குமோ அவங்களுடைய மொத்த அரசியல் வாழ்க்கைய மக்களுக்காகவே வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தையும் இப்போ இத்தனை நாளா அவங்களுக்கு அப்புறமும் அவ்வளவு அழகா நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிற இவர் தலைவரை பார்க்கும்போது எனக்கு உண்மையில ஒரு முழு நம்பிக்கை வந்திருக்கு. ஒரு 25 வருஷமா இருந்த அந்த பாதையை விட்டு இன்னொரு புதிய ஒரு பயணத்துக்கு வந்திருக்கீங்கல்ல, இந்த இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? வித்தியாசம் என்ன அப்படிங்கறது போக போக நான் பார்க்க போறேன். பட் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். நான் பயப்படல. ஏன்னா அங்கே நான் இருந்த காரணமும் இங்கே நான் இருக்கிற காரணமும் ஒண்ணுதான், மக்களோட சேவை தான், மக்களோட பணிகள்லாம் ஈடுபடுறது தான். அதுக்கான ஒரு நல்ல ஒரு இடமும் அந்த ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கணும் அப்படிங்கறது மட்டும்தான் நான் எதிர்பார்க்கிறேன். பாஜகவில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இருந்ததா? 25 ஆண்டுகளா இருந்தது. ஏதாவது மூடி மறைஞ்சிருக்கா? இல்ல, எல்லாமே உங்களுக்கு தெரியும், எல்லா விவரமும் தெரியும். இவ்வளவு கால்குலேட்டடா என்னோட வாழ்க்கையில நான் ஏதாவது நான் பண்ணிருக்கேன்னா இந்த கேள்வி நீங்க என்ன கேட்கலாம். எந்த ஒரு முடிவா இருந்தாலும் என்னோட வாழ்க்கையில என்ன ஒரு முடிவா இருந்தாலும் மனசார எடுத்து அது மனசாட்சிக்கு மாறுபட்ட ஒரு முடிவா கண்டிப்பா இருக்காது அப்படிங்கறது நீங்க எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க.
எது பண்ணாலும் நான் மனசார பண்ணுவேன், மனசாட்சி கட்டுப்பட்டு தான் பண்ணுவேன். மக்கள் பணிக்காக இந்த இயக்கத்துல வந்து சேர்ந்திருக்கேன், தொடர்ந்து அதுலதான் மக்கள் பணிக்காக தான் இருப்பேன்னு சொல்றீங்க. அப்படின்னா அந்த மக்கள் பணிங்கிற நீங்க எதை மையப்படுத்தி சொல்றீங்க? ஒரு அதிகார மையத்துல உட்காரக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி நீங்க முதல் படி இப்போதான் இன்னும் ஏறவே இல்லை. ஸோ போக போக நம்ம சேர்ந்து பயணிக்கலாம். நீங்களும் பார்ப்பீங்க, நானும் வந்து பயணிக்க போறேன். கண்டிப்பா we will travel together and மக்களுடைய பணிகள்ல நீங்களும் செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 25 வருஷமா ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறது, மீடியா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு மக்கள் சேவை, மக்கள் பணி. ஸோ இதுல கண்டிப்பா நம்ம சேர்ந்து பயணிக்க போறோம், சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ண போறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாத்தீங்க, என்ன சொன்னாங்க? வாங்க வரவேற்று என்ன சொன்னாங்க? கண்டிப்பா வரவேற்பு தான். தேங்க்யூ.